الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب الذين آمنوا وعملوا الصالحات طوبى لهم وحسن எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, இறைவனுடைய மகத்தான அருளால் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதிலே சிறப்பு வாய்ந்த இரவு தொழுகையை அல்லாஹுடைய தூதர் நபிகளார் சொன்ன அடிப்படையில் கடைசி 10 இரவுகளுடைய ஒற்றைப்படைகளில் நாம் குழும்பியிருக்கிறோம். இந்த நேரத்தில் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் வற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே குழுமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்றளவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, இறைவனுடைய மகத்தான அருளால் இந்த ரமலானுடைய மாதத்தில் தொடர்ந்து முஸ்லிம்களுடைய வாழ்வும் மரணமும் என்கிற தலைப்பின் கீழாக அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்த தோழர்களுடைய வரலாற்றை, அவருடைய வாழ்வும் மரணத்தையும் எப்படி அமைத்து கொண்டார்கள் என்கிற நிகழ்வுகளை நாம் அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த தோழர் சஅத் இப்னு முஆத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியினுடைய வரலாற்றை தான் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் ஒரு அன்சாரி தோழர், மதீனாவாசி. மதீனாவில் இருக்கக்கூடிய பிரபலியமான 2 கோத்திரங்கள், அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய 2 கோத்திரத்தில் அவுஸ் குலத்தாருடைய தலைவராக இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. இந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு என்பதே மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஏனென்றால் மதீனா என்கிற அந்த மிகப்பெரிய நகரம்தான் இந்த இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கே வித்திட்ட ஒரு நகரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மதீனாவினுடைய பெரும் கோத்திரத்தின் தலைவராக இருக்கக்கூடிய இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய நிகழ்வு என்பது இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் நபி அல்லாஹ் கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் மக்காவிலே இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்துரைத்தார்கள். இந்த சத்திய பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள், ரகசியமாக செய்தார்கள். பிறகு வெளிப்படையாக தயவு தாட்சணையின்றி எடுத்துரைத்தார்கள். பிறகு அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் ரொம்ப குறுகிய கூட்டத்தாரோடு அல்லாஹுடைய தூதர் நபிகளார் அந்த பூமியை விட்டு வெளியேறினார்கள். அப்படி வெளியேறி அபிசீனியாவிற்கு சில பேர் சென்றார்கள், மதீனாவிற்கு சில பேர் சென்றார்கள். அப்படி மதீனாவுக்கு சென்றவர்கள் முதன்மையானவர்கள். ஃபஸ்ட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சது யார் போனாங்க? கிட்டத்தட்ட நான் 2-3 தடவை இதை சொல்லிட்டேன். யார்? இந்த ரமலானுடைய தொடரிலேயே 2 சஹாபாக்கள் அவருடைய வரலாறை நம்ம பார்த்துட்டோம். அவங்க தான் முன்னாடி போனாங்க. அந்த 2 பேருடைய வரலாற்றிலையும் நான் ரெண்டு பயன்லையும் இதை சொல்லியிருக்கிறேன். ஜுபைர் இப்னு அவ்வாம் இல்லை, சஅத் பின் அபி வக்காஸ் இல்லை. பேசின எல்லா சஹாபாக்களுடைய வரலாறும் வந்துடும் போல. அல்ஹம்துலில்லாஹ். யாருங்க? கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல சொல்லலாம்.
ரொம்ப முக்கியமான வரலாறு. அப்துல்லாஹ் இப்னு யாரு சொல்லுங்க, தவறு கிடையாது. முஸாப் இப்னு உமைர். அவ்வலுமன் கதிம அலைனா, முதலாக எங்கள் பக்கம் வந்தவர்களில், ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களில் முஸாப் இப்னு உமைர் அவர்கள்தான் முதலாக ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. அவருடைய வரலாற்றை நம்ம பார்த்தோம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட அந்த முஸாப் இப்னு உமைர் அவங்க வந்தாங்க. அதற்கு பிறகு யார் வந்தா அவங்களோட? அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம். அவர் யார்? அவர் ஒரு சஹாபி. இதில் என்ன மாற்றுக்கிறது? சஹாபி தான் அவர், கண் தெரியாதவர். அவரை பற்றி நிறைய வரலாறு நம்ம பார்த்தோம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அப்படிப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் அவர்களும் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களும் ஃபஸ்ட்டு மதீனாவுக்கு போகிறாங்க. இப்போ மதீனாவுக்கு போய் நிறைய பிரச்சாரங்களில் ஈடுபடுறாங்க. இவங்க மதீனாவுக்கு செல்வதற்கு முன்பாக மதீனாவிலிருந்து சில பேர் வந்தாங்க. எந்த இடத்துக்கு வந்தாங்க? யார் அவங்கள பார்த்தாங்க? நபதாவா? ரபதான்னு ஒரு இடத்த சொன்னேன், ஆனால் அது கிடையாது. யார்? என்ன அது? அதையும் இதே மாதிரி கேள்வி கேட்டேன். அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை. அது என்ன உடன்படிக்கை? அக்கபா உடன்படிக்கை. சொன்னோடனே அக்கபா உடன்படிக்கை, ஹுதைபியா இல்லைனா அக்கபா இதாக இருக்கும். சரி, அக்கபா உடன்படிக்கை. அக்கபா உடன்படிக்கையில் முதலாக அல்லாஹ்வுடைய நபியெல்லாம் எத்தனை சஹாபாக்களை சந்திச்சாங்க? ஃபஸ்ட்டே 70? ஆரம்பமே 70? 12 பேர். அதற்கு பிறகு அடுத்த வருடம் வராங்க. அந்த இரண்டாம் அக்கபா உடன்படிக்கையில் 70 பேர் சந்திக்கிறாங்க. இவங்க எல்லாமே மதீனாவாசிகள். மதீனாவுக்கு முதலாக அந்த ஹஜ் செய்வதற்காக மதீனாவிலிருந்து வரக்கூடிய ஒரு 12 பேரை சந்தித்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் இந்த சத்திய பிரச்சாரத்தை எடுத்துரைக்கிறாங்க. அப்படி எடுத்துரைக்கிற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு அவங்க மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவில் போய் சில பேர் இடத்துல சொல்கிறாங்க. அதில் ஒரு 70 சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். 70 பேர் இஸ்லாத்தை இரண்டாவது அக்கபா உடன்படிக்கையில் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவங்க எங்களுக்கு மார்க்கத்தை சொல்வதற்கு எடுத்துரைப்பதற்கு யாராவது வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் ஹிஜ்ரத் செய்து செல்வதற்கு முஸாப் இப்னு உமைர் அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் அவர்களும் செல்கிறார்கள். சென்று இந்த மார்க்கத்தை மதீனா முழுக்க எடுத்துரைக்கிறாங்க. நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராங்க. அதில் மிக முக்கியமான இஸ்லாத்தை ஏற்று வந்த அந்த நபர்களில் உள்ளவர் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சஹாபி. யார் அவர்? ஸஅத் இப்னு முஆத் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது. இப்போ முஸாப் இப்னு உமைர் அவங்களோட அஸாத் இப்னு ஸுராரா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி, அவங்க தான் முதலாக மார்க்கத்தை ஃபஸ்ட்டு அக்கபா உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர். அவர்தான் முதலாக ஜும்மா தொழுகையை நடத்தியவர். ஃபஸ்ட்டு ஜும்மா உரையை நிகழ்த்தியவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாது, ரசூல்லா கிடையாது. ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க. மதீனாவில் நடந்தது. முதலாக யார் இதை நடத்தினார்கள் என்றால் அஸாத் இப்னு ஸுரைரா என்று சொல்லக்கூடிய சஹாபி தான் முதலாக ஜும்மா தொழுகையை நடத்தியவர். அப்படிப்பட்ட இந்த அஸாத் இப்னு ஸுரைரா ரலியல்லாஹு அவர்களும் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களும் அந்த ஒரு தோட்டத்தில் வைத்து மக்களிடத்தில் பிரச்சாரத்தை ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க மதீனாவில். இப்படி மக்களிடத்தில் இந்த பிரச்சாரத்தை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள், பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு எட்டுகிறது. இப்படி எட்டக்கூடிய சமயத்தில் என்னடா இவங்க புதுசாக ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளை பிரிச்சிருவாங்க போல, நம்மளை மதம் மாற்றிடுவாங்க போல அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அவங்களா போகாமல், ஏன்னா அங்கே அஸாத் இப்னு ஸுரைரா அப்படிங்கிறவர் தாய் வழி சகோதரர், கசீன் அவருக்கு. இப்போ அந்த அடிப்படையில் அவங்கள போய் நாம போய் கண்டிக்க முடியாது. அவர் சகோதரர் இருக்கிறாரு, அவரை போய் நம்ம எடுத்த உடனே ஏன் இப்படின்னு அவர்கிட்ட கேட்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க உசைத் இப்னு ஹுலைர் என்று சொல்லக்கூடிய இன்னொரு சஹாபி, அவர் சித்தப்பா மகன் யாருக்கு? ஸஅத் இப்னு முஆதுக்கு. நீங்கள் போய் அவங்கள்ட்ட போய் கண்டிங்களேன், நீங்கள் போய் அவங்கள்ட்ட சொல்லுங்களேன், அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, புதுசாக கிளப்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸஅத் இப்னு முஆத் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் வீரமாக போகிறாங்க. ஒரு மதிப்பு மிக்க நபர் தான் அவர்களும். அவங்க போய் அந்த மக்களிடத்தில் செல்கிற பொழுது மக்கள் எல்லாம் நடுங்குகிறார்கள். அந்த அளவுக்கு மதிப்பு மிக்கவர், அந்த அளவுக்கு மிக முக்கியஸ்தவராக அவரும் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சஹாபி போய் கேட்குறாங்க, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, என்ன இது மாதிரி மக்களை மதம் மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அங்கே போய் கேட்கிற பொழுது அங்கே முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க இடத்துல எந்த விதமான ஒரு என்ன நாங்கள் சொல்லத்தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல்
ரொம்ப மென்மையான போக்கோடு நாங்கள் இறைவனுடைய செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் எடுத்து சொன்னார்கள். இதை நாங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதை நாங்கள் சொல்கிறோம். சொல்வதில் ஏதேனும் தவறு இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டுங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ரொம்ப அழகான முறையில் இந்த சத்தியத்தை எடுத்து உரைக்கிறாங்க. அப்போ அவங்க நீங்கள் என்னத்தான் சொல்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று அவர் கேட்கிறார். அவர் கேட்கிற பொழுது அப்படி கேட்கக்கூடிய சமயத்தில் சில விஷயங்களை முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துரைக்கிறாங்க. அப்படி எடுத்துரைக்கக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் கேட்டுவிட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், நான் இந்த மதத்திற்கு மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த சஹாபி கேட்குறாங்க. அப்படி கேட்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் கலிமாவை சொன்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த கலிமாவை சொன்னால் நீங்கள் உள்ள இஸ்லாத்துக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அதே இடத்தில். அவர் ஒரு முக்கியஸ்தர். இப்போ அனுப்பிச்சி வச்சவர் யார்? சாத் இப்னு முஆத். இவங்க தான் அனுப்பி வச்சாங்க. என்னடா போய் ஆளை ரொம்ப நேரம் ஆச்சு, அவனை ஆளை காணமே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பதற்றத்தில் இவங்க அமர்ந்துருக்கிறாங்க. என்ன நடந்துன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் அமர்ந்திருக்கிறாங்க. இப்போ உசைத் இப்னு ஹுலைர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க வராங்க. வந்து டைரெக்டாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால் இவருக்கு கோபம் வரும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வித்தியாசமான முறையில் டீல் பண்ணுறாங்க. இல்லை உங்களுடைய சகோதரர் தாய் வழி சகோதரர் இருக்கிறார்ல, அவர் அஸத் இப்னு ஸுராரா இருக்கிறார்ல, அவரை அடிப்பதற்காக வேண்டி சில பேர், அவரை தாக்குவதற்காக வேண்டி சில பேர் அங்கே திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார்கள், அது என்னன்னு நீங்கள் போய் பாருங்களேன் அப்படின்னு நாசுக்கா சொல்கிறார். இவர் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்லிட்டு தான் வர்றாரு. என்ன சொல்கிறாருன்னா, என்னை விட முக்கியஸ்தர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் என்றால், அவர் இந்த மார்க்கத்திற்குள் வருவார் என்றால், அவர் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ஒட்டுமொத்த மதீனாவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும். அப்படிப்பட்ட நபர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நான் போய் அனுப்புகிறேன், நீங்கள் அவரிடத்துல பேசுங்க, அவர் இஸ்லாத்தை, அவர் நல்ல மனிதர் தான், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது மிக முக்கியமானது என்று அவங்க சொல்லி தான் அனுப்புகிறாங்க, சொல்லிட்டு தான் போகிறாங்க. அப்படி போய் அவர்கிட்ட வேற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. அவரும் கோபத்தில் யாரான என்னுடைய தாய் வழி சகோதரர் அடிக்கிறது யார் அப்படின்னு ஒரு கடுமையான கண்டிப்போடு வருகிறார். அப்படி வந்து பார்த்தா நிலைமை வேற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க உஸாத் இப்னு ஹுலைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன விதமும் வந்த விதமும் வேற மாதிரி இருக்குது. அதையே அவங்க கணிச்சிட்டாங்க. சாத் இப்னு முஆத் அவர்கள் போனவர் ரொம்ப கோபத்தோடு போனார், வந்தவர் பேசின விதமே வேற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்கிறார். இருந்தாலும் அவர் போய் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படிங்கிற அடிப்படையில் வருகிற பொழுது அங்கே அவருக்கு அதே முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அவங்க மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யும்போது இந்த சாத் இப்னு முஆத் அவர்கள் வருகிறார்கள் என்கிற செய்தியை கேட்டு மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. ஒரு தலைவர் அவர் வருகிறார், மதிப்பு மிக்கவர். அப்போ நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அவரிடத்தில் நாம் நிற்பது சரியான முறை இல்லை என்று ஒட்டுமொத்த மக்களும் நகருகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே சொல்கிறாங்க, நான் இறைவனுடைய வார்த்தைகளை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது அவர்கள் சொல்கிறார்கள், அதை உங்களிடத்தில் எடுத்து சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, ஏதாவது தவறு இருந்தால் சொல்லுங்கள் என்ற அடிப்படையில் அவரிடத்திலும் அன்பான முறையில் எடுத்துரைக்கிறார்கள். அவரிடத்தில் சொல்கிறார்கள், அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ இந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு புள்ளியாக மதீனாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய இந்த சாத் இப்னு முஆத் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அவருடைய குலத்தாரிடத்தில் சொல்கிறார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், இந்த முஹம்மது அவருடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், இந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் ஓகே, இல்லை இந்த மார்க்கத்திற்கு எதிராகத்தான் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது என்கிற ஒரு பிரகடனத்தை அங்கே சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். இப்படி சொன்ன உடனே சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது மிகப்பெரிய அளவுக்கு அளப்பெரிய பாசத்தை கொண்டவர்கள் அந்த மக்கள், நேசத்தை கொண்டவர்கள் அந்த மக்கள். இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்ன உடனே மறுகணமே அவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்குள் அலையலையாக வருகிறார்கள். கிட்டத்தட்ட மதீனாவினுடைய மிகப்பெரிய ஒரு கூட்டம், அஸ்வத் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இஸ்லாத்தை நோக்கி வந்து விடுகிறது. அல்லாஹுடைய நபிகளார் வராததற்கு முன்பே இப்படிப்பட்ட புரட்சி விதைகளை முஸாப் இப்னு உமைர் அவருடைய பங்களிப்பும் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பங்களிப்பும் இருக்கிறது. சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அந்த மதீனாவினுடைய ஜனாதிபதி என்கிற லெவலில், ஆட்சித்தலைவர் என்கிற லெவலில் செல்லக்கூடிய அளவிற்கு உண்டான தகுதி இந்த சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை எல்லாம், பதவிகளை எல்லாம் அவர் நினைத்திருப்பார் என்றால், அவர் எதிர்பார்த்திருப்பார் என்றால் முஹம்மது அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பார். ஏனென்றால் முஹம்மது நபி அவர்கள் வருகிறார்கள், அவர்கள்
ஆட்சித்தலைவராக இங்கே நியமிக்கப்படுகிறார்கள், அதை அவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ இவங்க ஆட்சியை விரும்பவில்லை, அந்த அதிகாரத்தை விரும்பவில்லை, மாறாக இஸ்லாத்தை, அல்லாஹுடைய மார்க்கத்தை விரும்பினார்கள். அதன் அடிப்படையில் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை, இந்த உலகத்தினுடைய அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை எதுவும் எங்களுக்கு தேவையில்லை என்கிற அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் நபியல்லாருக்காக வேண்டி தன்னுடைய பதவிகளை விட்டு கொடுத்த மிகப்பெரிய ஒரு நபர் இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ அல்லாஹுடைய தூதர் நபிகளார் இந்த மதீனாவுக்கு வருகிற அந்த செய்தியை மிகப்பெரிய ஒரு பரபரப்போடு, ஆரவாரத்தோடு அந்த மதீனத்து மக்கள் எதிர்பார்த்தார்கள். யூதர்களே வியப்போடு பார்க்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் நபிகளாருடைய எதிர்பார்ப்போடு அவர்கள் இருந்தார்கள் என்கிற பல வரலாறுகளை நம்ம பார்க்க முடியுது. இதனுடைய பின்னணியில் நிற்கக்கூடியவர்களில் ஒருவர் சஅத் இப்னு முஆத் அவர்களை நாம் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த சஅத் இப்னு முஆத் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இவங்க உம்ரா பயணம் போகிறாங்க. அப்படி உம்ரா பயணம் செல்லும் பொழுது அங்கே ஒரு நிகழ்வு நடக்குது. இவங்க ஒரு பெரும் தலைவராக இருக்கிறாங்க. இவங்க மக்காவில் இருக்கக்கூடிய உமையத் இப்னு ஹலஃப் என்று சொல்லக்கூடிய, யார் இந்த உமையா? யார் இந்த உமையா? யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய எஜமான். அப்போ இந்த உமையத் இப்னு ஹலஃப் அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருக்குது. அவர்களும் அந்த உமையத் இப்னு ஹலஃப் அவனும் ஒரு பெரிய அளவுக்கு உண்டான அதிகாரத்தில் உள்ளவனாக, ஒரு மதிப்பு மிக்கவனாக இருக்கிறான். இவர்களும் மிகப்பெரிய ஒரு குலத்தாருடைய தலைவராக இருக்கிறார்கள். அப்போ இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு நல்ல பழக்கத்தோடு இவங்க மதீனாவுக்கு அவன் வந்தால் இவருடைய வீட்டில் இருப்பது, ஒரு நல்ல முறையில் உபசரிப்பது, அதே நிலையில் இவர் மக்காவுக்கு சென்றால் இந்த உமையத் இப்னு ஹலஃப் அவருடைய வீட்டில் இருப்பது, நல்ல முறையில் உபசரிப்பது, இதெல்லாம் நடக்குது. இப்படிப்பட்ட சமயத்தில் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய தூதர் நபிகளாருக்கு அடைக்கலம் எல்லாம் கொடுத்து அல்லாஹுடைய தூதர் நபிகளாரை தலைவராக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மக்காவை நோக்கி வருகிறார்கள். அப்பொழுதும் அந்த பாசம், அந்த உடன்படிக்கை, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மரியாதை நல்ல முறையில் நடக்கிறது. அப்போ உமையத் இப்னு ஹலஃப் அவருடைய வீட்டில் தான் போய் தங்குறாங்க. அப்படி தங்கக்கூடிய நேரத்தில் அங்கே உம்ரா செய்வதற்காக, தவாஃப் செய்வதற்காக, அந்த காபாவை சுற்றி வருவதற்காக வேண்டி இப்போ நம்ம மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் போனால் அங்கே ஏதாவது ஒரு, ஏன்னா சஅத் இப்னு முஆத் அவர்கள் தான் அந்த மதீனாவில் அல்லாஹுடைய நபியல்லாருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள், அல்லாஹுடைய நபியல்லாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹுடைய நபியல்லாருக்கு பாதுகாப்பு அளித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை கேட்டால் ஆத்திரமாவாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு உச்சி வெயிலில் போவோம், யாரும் இருக்க மாட்டாங்க, குறிப்பாக அபூஜஹல் இருக்க மாட்டான், அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசி வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே அபூஜஹல் இருக்கிறான். அபூஜஹலை பார்த்த உடனே யார் இது, யார் தவாஃப் செஞ்சுட்டு இருக்கிறது இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்குறான். அப்போ உமையத் இப்னு ஹலஃப் அவன் சொல்கிறான், இல்லை அவர் சஅத் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சொல்லும் பொழுது, யார் மதீனாவில் முஹம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறாரே, பாதுகாப்பு அளித்திருக்கிறாரே, அந்த சஅதா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், அந்த சஅத் தான். என்ன இப்போ அப்படின்னு எந்த விதமான பயமும் இல்லாமல், எந்த விதமான கலக்கமும் இல்லாமல், ஏன்னா ஒரு மிகப்பெரிய வீரர், அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிவதற்கு முன்பாகவே அந்த மிகப்பெரிய அளவிற்கு வீரத்தில் பெயர் போன நபராக இந்த சஅத் இப்னு முஆத் இருக்கிறாங்க. ஒரு தலைமைத்துவத்தில் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் அவருடைய அந்த பகுதியிலே நின்று கொண்டு, அவருடைய இடத்திலேயே நின்று கொண்டு, அந்த இடத்துல தெளிவாக யாருக்கும் பயப்படாமல் நான் தான் அளித்தேன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் குரலை உசைத்தி பேசும்பொழுது இந்த உமையத் இப்னு ஹலஃப் அவன் சொல்கிறான், அவர்கிட்ட நீங்கள் குரலை உயர்த்தி பேசாத, அவர் எங்களில் மதிப்புமிக்க தலைவர், இந்த மக்காவினுடைய தலைவர்களில் உள்ளவர், அவரிடத்துல நீ இப்படி பேசாதப்பா அப்படின்னு அவன் கண்டிக்கிறான். இப்படி கண்டிக்கும் பொழுதும் என்ன பண்ணிடுவார், என்ன பண்ணிட முடியும் அவங்களால அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் அவன் கடுமையான முறையில் உங்களை தாக்க, அதாவது அடித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு கடுமையான வாக்குவாதம் அங்கே நடக்கிறது. அப்படிப்பட்ட சமயத்தில் அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நீ கண்டிப்பாக கொல்லப்படுவாய். உமையத் இப்னு ஹலஃபை பார்த்து சொல்கிறாங்க, நீ கண்டிப்பாக கொல்லப்படுவாய் என்பதை அல்லாஹுடைய நபியல்லார் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் ஏற்பட்டு விடுது. நான் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அவங்க நம்பினாங்க. சும்மா அந்த பதவிக்காக, அந்த அந்தஸ்துக்காக வேண்டி அவரை விடாப்பிடியாக ரொம்ப மிரண்டு பிடித்து மறுத்தார்களே தவிர நபிகளாருடைய வார்த்தைகள் உண்மை என்பது அவளுக்கு நல்ல முறையில் தெரியும். அதனால் இந்த வார்த்தையை சொன்ன உடனே சஅத் ரலியல்லாஹு அவர்கள் இவன் பயந்து போயிடுறான். என்னடா இது முகமது இப்படி சொன்னாரா, இதை போய் வீட்டில் சொல்கிறான். அவங்களும் முகமதா இப்படி சொன்னார், அப்போ என்னன்னு தெரியலையே, ரொம்ப பயத்தோடு இவங்க இருக்கிறாங்க. இப்படி பயத்தோடு இருக்கக்கூடிய சமயத்தில் தான் உஹது போர், பத்ர் போருக்கான அந்த அழைப்பு விடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அபூஜஹல் அந்த வணிகப்படை முகமது அவர்கள் தடுத்து விட்டார்கள், விடக்கூடாது, இஸ்லாமியர்களை ஒருவரையும் விட்டுவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு படையை திரட்டுகிறான்.
இப்பேற்பட்ட சமயத்தில் உமையத் இப்னு கலஃப் தப்பிக்க பார்க்குறாரு. ஆள் எப்படியா நம்ம போகாமல் இருந்துருவோம், ஆனால் முகமது இப்படி சொல்லியிருக்கிறாரு, நம்ம போனால் மாட்டிக்குவோம், நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று பயப்படுகிறான். அப்படிப்பட்ட சமயத்தில் கரெக்டாக அவன் பதுங்கும் பொழுது அபூஜஹல் பார்த்து விடுகிறான். அபூஜஹல் எங்கே நீ போகிற, வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவரை பிடிவாதமாக அழைத்து சென்று விடுகிறான். இறுதியில் அந்த இடத்துல எப்படி சஅத் ரலியல்லாஹு அவர்களோடு ஒரு நட்புறவில் இந்த உமையத் இப்னு கலஃப் இருந்தானோ, அதே போன்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய சஹாபி இடத்திலும் நட்புறவோடு இருக்கிறான். அப்போ இரண்டு பேருமே நட்புறவோடு இருக்கும்போது எந்த அளவுக்கு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு இடத்துல நட்புறவோடு இருக்கிறானா, உடன்படிக்கையே செய்யப்படுகிறது. மக்காவில் இருக்கக்கூடிய என்னுடைய உடைமை, என்னுடைய அந்த இடமெல்லாம் நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதே மாதிரி மதீனாவுக்கு நீ வந்தா நான் உன்னை பாதுகாப்பேன் என்கிற அடிப்படையில் எழுத்துப்பூர்வமான உடன்படிக்கையே அவர்களிடத்தில் செய்யப்படுகிறது. இப்பேற்பட்ட சமயத்தில் அவர்கள் இருவருமே அந்த பத்ரு போரில் உமையத் இப்னு கலஃப் அவனை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும், ஏன்னா உடன்படிக்கை எடுத்துட்டோம். அப்போ அந்த அடிப்படையில் அந்த உடன்படிக்கைக்கு மாற்றாக நம்ம நடந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் அவனை பாதுகாப்பதற்கு முனைகிறார்கள். ஆனால் பிலால் ரலியல்லாஹு பார்த்துட்டாங்க, இவன் தப்பிக்க பார்க்குறான், இவனை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அவனை கடுமையான முறையில் தாக்குவதற்கு முனைகிறார்கள். இவங்க எவ்வளவோ அந்த அவனை காப்பாற்றுவதற்காக வேண்டி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் நினைக்கிறாங்க, ஆனால் காப்பாற்ற முடியவில்லை. இறுதியிலாக அவனும் கொல்லப்பட்டான் அப்படிங்கிற நிகழ்வுகளை நம்ம பத்ரு போருடைய வரலாற்றில் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த அளவுக்கு அவங்களுடைய ஏரியாவிலே போய் அவங்களிடத்திலேயே பெரிய பெரிய தலைவரிடத்திலேயே ரொம்ப எந்த விதமான பயமும் இல்லாமல், எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் தைரியமான முறையில் நிற்கக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலமாக பார்க்க முடிகிறது. அப்போ எந்த அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, உஹது போர்க்களம், பத்ரு போர்க்களத்துக்கு அடுத்து நடந்த உஹது போர்க்களம், இந்த உஹது போர்க்களத்தில் இது பத்ரு போர்க்களம். பத்ரு போர்க்களத்தில் அது எதர்ச்சியாகத்தான் போர்க்களமாக மாறுகிறது. இவங்க போனது ஒரு வணிகப்படையை தடுத்து நிறுத்துவதற்காக, ஆனால் எதர்ச்சியாக போராக மாறுகிறது. அவங்க படை திரட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த நிலை ஏற்படக்கூடிய சமயத்தில் இந்த சஅத் இப்னு முஆத் அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பதும் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக இருக்கிறது. ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப குறைவான மக்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு வணிகப்படையை, ஒரு வியாபார படையை தாக்க போகிறோம், பெரும் படை தேவையில்லை, ஒரு குறுகிய படை போதும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு 300 சொச்ச வீரர்கள் தான் போகிறாங்க. 319 வரைக்கும் உள்ள வீரர்கள் தான் போய் சேர்றாங்க. அந்த இடத்துல அவங்க ஆயிரக்கணக்கான வீரர்கள் கிளம்பி வராங்க. இந்த சமயத்தில் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. போரை போய் சந்திக்கலாமா அல்லது வணிகப்படை, இரண்டு இருக்குது, ரெண்டுத்தில் எது போகலாம் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. அல்லாஹ்வே வசனத்தை இறக்குறான், நீங்கள் போருக்கு போங்க அப்படிங்கிற அடிப்படையில். இது எப்படி நடக்குதுன்னா மஷூராவுக்கு முன்னாடி நடக்குது. மஷூரா என்ன நடக்குது, போருக்கு போகலாம் அப்படிங்கிற பொழுது அல்லாஹ்வுடைய நபியால் ஆலோசனை கேட்குறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை கேட்கும் பொழுது அபூபக்கர் அவர்கள் சொல்கிறாங்க, வாங்க பத்ரை நோக்கி போகலாம், போர் செய்யலாம், அவர்களை விட்டுவிடக்கூடாது என்று அவர்கள் தன்னுடைய வீர உரையை நிகழ்த்துகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க சொல்லவே தேவையில்லை, இயல்பாகவே அவர்கள் கர்ஜிக்கக்கூடியவர், கடுமையான முறையில் எதிரிகளுக்கு எதிராக நிற்கக்கூடியவர். அப்பேற்பட்ட நிலையில் கொஞ்சம் கூட கலக்கம் இல்லாமல் வாங்க சந்திக்கலாம், ஒன்றும் இல்லை பார்த்துடலாம் அப்படின்னு அங்கே சொல்கிறார்கள். இப்படி பேசிக்கொண்டே வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய நபிகளார் எனக்கு மஷூரா செய்யுங்க, மஷூரா சொல்லுங்கள், ஆலோசனை சொல்லுங்கன்னு மீண்டும் மீண்டும் கேட்குறாங்க. இவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய நபிகளார் பெருசாக பார்க்கல. ஏன் அல்லாஹ்வுடைய நபிகளார் பெருசாக பார்க்கலனா, அங்கே வந்திருக்கக்கூடிய முஹாஜிர்கள் ரொம்ப சொற்பமானவர்கள், ஒரு 60 நபர்களுக்கு நெருக்கமாகத்தான் இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பகுதியான மக்கள் அன்சாரிகள் தான் பெரிய அளவுக்கு இருக்கிறாங்க. இப்போ 230க்கும் அதிகமான மக்கள் அன்சாரிகளாக இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறது, ஏன்னா அவங்களுக்கு தான் இழப்பு அதிகம், அவங்க தான் நம்ம முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் ரசூல்லா ஆலோசனை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. நம்ம பாட்டு ஆலோசனை எடுத்து நம்ம பாட்டும் போகிற இடத்துல போயிட்டு கடைசியில் அவங்களுக்கு பந்தகம் வந்து விட்டால், அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் அது நல்லா இருக்காதுங்கிற அடிப்படையில் ரசூல்லா மீண்டும் மீண்டும் ஆலோசனை கேட்குறாங்க. இது அன்சாரிகளுக்கு புரிந்து விட்டது. ரசூல்லா நம்மள்ட்ட தான் ஆலோசனை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அந்த இடத்துல சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிக்கிறாங்க. அந்த இடத்துல சஅத் இப்னு முஆத் அவர்களும் எந்திரிக்கிறாங்க. பல ஆலோசனைகள், பல்வேறு விதமான விஷயங்கள், வீர உரைகள் நிகழ்த்தப்படுகிறது அன்சாரிகளால். இதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்களுடைய ஆலோசனை தான் எதிர்பார்க்கிறீர்களா, அன்சாரிகளுடைய ஆலோசனை தான் நீங்கள் விரும்புகிறீங்களா? நிச்சயமாக. சஅத் இப்னு முஆத் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்களை கடலுக்குள்ளாக இறங்க வேண்டும் என்று கட்டளையிட்டாலும், அது வரைக்கும் எங்களை அழைத்து சென்றாலும் அந்த கடலுக்குள் இறங்குவதற்கும் நாங்கள் தயார், நாங்கள் பின்வாங்க மாட்டோம், உங்களோடு கரம் கோர்த்து ஒவ்வொரு கட்டத்திலும் இருப்போம் என்று இந்த சஅத் இப்னு முஆத் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று சஅத் இப்னு உபாதா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்களை பர்குல் ஹிமாது வரை அழைத்து சென்றாலும் நாங்கள் அங்கேயும் வருவதற்கு தயார் என்று சொல்கிறார்கள்.
இப்போ இந்த மாதிரி இந்த உரைகளை கேட்ட உடனே அல்லாஹுடைய தூதர் நபிகளாருக்கு மனம் மகிழ்கிறது. அல்லாஹுடைய தூதர் நபிகளார் போருக்கு சென்றார்கள் அப்படிங்கிற வரலாற்றை பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் அந்த இடத்திலும் இந்த சஅத் இப்னு முஆத் அவருடைய அந்த கருத்து என்பது மிகப்பெரிய அளவில் அந்த முஸ்லிம்களுக்கு உத்வேகம் ஊட்டக்கூடிய அல்லாஹுடைய தூதர் நபிகளாருக்கே மன மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த சஅத் இப்னு முஆத் அவர்கள் எந்த அளவுக்குனா உஹது போர்க்களத்தில் கடுமையான நெருக்கடி நிறைந்த ஒரு கட்டம். அந்த இடத்துல அனஸ் பின் நலர் நம்ம சொன்னோமா அவர்களை பற்றி? அனஸ் பின் நலர் சஹாபியை பற்றி பார்த்தோமா? யார் அவர்? அனஸ் பின் நலர். அனஸ் பின் மாலிக்கை பற்றி பார்த்தோமா? அனஸ் பின் மாலிக்கோட யார்? அண்ணனா? சரி. அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அவருடைய சித்தப்பா. சரியா? அப்போ அப்படிப்பட்ட இந்த அனஸ் பின் நலர் என்ன செஞ்சார்? அதான் முக்கியம். என்ன செஞ்சார் அவர்? அவரை பற்றி ஒரு நாள் பார்த்தோம். அதெல்லாம் எப்போங்க பேசுனது, இப்போலாம் நினைவு இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதான் அந்த கட்டத்தில் பேசுனது இப்போயா இன்னுமா ஞாபகம் வச்சுருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அனஸ் பின் நலர் அவங்க உஹது போர்க்களத்தில் அவங்களுடைய தியாகம் மிக முக்கியமானது. பத்ர் போர்க்களத்தில் கலந்துக்கல. அடுத்த போர்க்களம் உஹது போர்க்களத்தில் நான் கலந்து கொண்டால் என்னுடைய அந்த செயல் என்ன என்பதை நிச்சயமாக அல்லாஹ் காண்பிப்பான், அதில் என்னுடைய தியாகம் எப்படிப்பட்டது என்பதை காண்பிப்பான் அப்படிங்கிற அடிப்படையில் இறங்குறாங்க. இறங்கின மாதிரியே கடுமையான நெருக்கடி நிறைந்த ஒரு கட்டத்தில் போர்க்களத்தை நோக்கி நகர்கிறார்கள். அந்த போர்க்களத்தில் எதிரிகளை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறார்கள். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி வராங்க. பல சஹாபாக்கள் பின்வாங்கினாங்க. அல்லாஹ்வுடைய நபிகளார் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற வதந்தி அங்கே பரவுகிறது. அந்த அடிப்படையில் பல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலையே அப்படிங்கிற கோணத்திலும் வந்தார்கள். அந்த அடிப்படையில் சஅத் இப்னு முஆத் அவர்களை இவங்க முன்னாடி எதிரிகளை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அனஸ் பின் நலர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னாடி சஅத் ரலியல்லாஹு வராங்க. அப்போ சஅத் எங்கே போகிறீங்க, எங்கே போகிறீங்க நீங்கள் அப்படின்னு அந்த போர்க்களத்திலே கேட்குறாங்க. அந்த சஅத் யார்? அந்த சஅத் யார்? அந்த சஅத் இந்த சஅத் தான், சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அங்கே முன்னால் வராங்க. நம்ம அந்த அடிப்படையில் முன்னால் பார்க்குறாங்க. எங்கே போகிறீங்க? அங்கே தானே எனக்கு சொர்க்கம் தெரிகிறது, சொர்க்கத்தினுடைய வாடையை நான் உஹது மலையினுடைய அறிவாளத்தில் நான் உணர்கிறேனே, நீங்கள் எங்கே பின்னாடி போய்கிட்டு இருக்கிறீங்க, வாங்க போகலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்குறாங்க. அங்கேயும் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, ஆனால் பின்னோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பின்னோக்கி வர்றதுனால சஅத்தினுடைய வீரம் குறைவு அப்படின்னு நம்ம இலை போட்டு விடக்கூடாது. சஅத் அவர்கள் எந்த அளவுக்கு இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர், தன்னுடைய பதவிகளை, தன்னுடைய எல்லா விதமான அந்தஸ்துகளையும் அல்லாஹ்விற்காக, இறை மார்க்கத்திற்காக வேண்டி எடுத்துரைத்தவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தை பின்னால் வராங்க. அனஸ் பின் நலர் ரலியல்லாஹு முன்னாடி போகிறாங்க. அங்கே கடுமையான முறையில் அவர்கள் கொல்லப்படுறாங்க. அவருடைய உடலில் 80க்கும் மேற்பட்ட காயங்கள், உடல் அடையாளம் தெரியாத அளவிற்கு அந்த உடல் சிதைக்கப்படுகிறது அப்படிங்கிற வரலாறை நம்ம பார்த்தோம். அதுலேயும் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அவர்கள் கொல்லப்படவில்லை, அவர்கள் நல்ல முறையில் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்த அந்த காலம் என்பது ரொம்ப குறுகிய காலம்தான். இஸ்லாத்தை ஏற்று அவர்கள் இஸ்லாத்தில் வாழ்ந்தது அப்படிங்கிறது, அவருடைய உயிர் இருந்தது என்பது ரொம்ப குறுகிய காலம்தான். அஹ்ஸாப் அப்படிங்கிற யுத்தம் நடைபெறுகிறது. அப்படி நடைபெறக்கூடிய சமயத்தில் அந்த அஹ்ஸாபுடைய யுத்தத்தில் தான் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு மரணம் ஆறாங்க. எந்த சஅத் அன்றைக்கு உஹதில் பின்னால் வந்து கொண்டிருந்தாரோ அந்த சஅதினுடைய தியாகம், அந்த சஅதினுடைய அளப்பெரிய அந்த அர்ப்பணிப்பு என்ன என்பதை அஹ்ஸாபுடைய யுத்தத்தின் பற்றி நாம் பார்த்தால், அந்த அகழ் போரில் நம்ம பார்த்தா நிச்சயமாக நமக்கு தெரியும். அகழ் போர் நடக்குது, எதிரிகளை டைரக்டாக சந்திக்கக்கூடிய அந்த வலிமை இல்லை, அந்த இடத்துல ஆயுதங்கள் இல்லை, பொருளாதாரம் இல்லை, உணவு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்யலாம் என்கிற ஆலோசனையின் அடிப்படையில் மதீனாவை சுற்றி பெரிய ஒரு குழியை தோண்டி விடுவோம் என்கிற அடிப்படையில் பெரிய குழியை தோன்றாங்க. அப்பேற்பட்ட சமயத்தில் சண்டை நேருக்கு நேராக நடக்கலை, அந்த அம்புகள் எய்யப்பட்டது எதிரிகளால். அப்படி எய்யக்கூடிய நேரத்தில் சஅத் இப்னு முஆத் அந்த போர்க்களத்தில் கலந்துக்கிட்டாங்க. கலந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் உடல் முழுக்க அவர்கள் அந்த கவச ஆடையை அணிந்து கொண்டார்கள், ஆனால் கைகளில் அணிந்து கொள்ளவில்லை. அப்பயும் அவங்களுக்கு சொல்லப்படுது, இங்கே நீங்கள் கையில் கவச ஆடை அணியவில்லை, அதையும் அணிஞ்சிக்கோங்க. உங்களுடைய தாயாரும் சொல்கிறார்கள், சஅதே கையில் நீ உன்னுடைய ஆயுதம் அந்த கவசத்தை அணியவில்லையே, அணிந்து கொள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இல்லை, அது என்ன பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், போர் நடக்க போகிறது, போர் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற அடிப்படையில் அவசரமாக போயிடுறாங்க. அப்படி சென்றால் எந்த கையில் அவர்கள் தன்னுடைய அந்த கவசத்தை கட்டவில்லையோ அதே கையில்
உசீப சாதுன் யோமுல் ஹந்தக், அந்த ஹந்தக் போரில் ரமாஹு ரஜுலுன் மினல் குறைஷிகளில் இருந்துள்ள ஒரு நபர் அவருடைய வில்லின் மூலமாக அம்பின் மூலமாக எய்கிறார். அப்படி எய்யக்கூடிய அந்த அம்பு சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கரெக்டாக அந்த நரம்பு பகுதியில் தைக்கிறது. நரம்பு பகுதியில் அந்த அம்பு பாய்கிறது. நரம்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் நம்முடைய உடலில். அந்த நரம்பு தான் எல்லா பகுதியிலும் நம்ம கனெக்ஷன் ஆகும், எல்லா ஹார்ட்லேருந்து எல்லா பகுதிக்கும் செல்லக்கூடியதாக இருக்கும். அந்த நரம்பு பகுதியில் அறுபட்டு விட்டால் ரொம்ப ஆபத்தான நிலையை அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க மனிதர்கள். அந்த அடிப்படையில் அதே நரம்பில் அவருக்கு அந்த அம்பு தைகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த அம்பி தரித்ததனுடைய விளைவாக அந்த இடத்தில் கடுமையான காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்து விடுகிறது. கடுமையான காயம் ஏற்படுது. அப்போ சாத் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் நபிகளார் அவருக்கென்று பள்ளிவாசலுக்கு அருகாமையிலேயே ஒரு கூடாரத்தை ஏற்பாடு செய்து சாதை அங்கே தங்க வையுங்கள், அவருக்கு அங்கே மருத்துவத்தை பாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகளார் அங்கே மருத்துவம் பார்க்கிறார்கள். இப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் சாத் ரலியல்லாஹு அவர்கள் பல நாட்கள் காயத்தோடு இருக்கிறாங்க. இதில் பனு குறைலா கேள்விப்பட்டோமா? யார் அவங்க? பனு குறைலா அடிக்கடி இவங்களும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நேற்று முந்தானத்து பார்த்தோன்னு நினைக்கிறேன். யார் அவங்க? அவங்களும் நபர்கள் தான், அவர்களும் மனிதர்கள் தான். யார் அவங்க? சொல்கிறீங்க, நான் கேட்கல. எனக்கு சொல்லுங்கள். ஒரே அடியாக நானே பேசிகிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும்? சொல்லுங்கள். பனு குறைலா யூதர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அங்கேருந்து சவுண்ட் வந்துச்சு. இப்போ யூதர்கள் இவங்க இந்த போரில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எதிரிகளுக்கு அவங்களுடைய தகவல்கள் எல்லாம், பல விஷயங்கள் எல்லாம் அவங்க எதிரிகளோடு கூட்டுக்களவாணிகளாக மாறிவிடுகிறார்கள். இப்போ இவர்களுக்கு எதிராக அல்லாஹுடைய நபிகளார் ஹந்தக் யுத்தத்தை முடிந்து வருகிறார்கள். வந்து தங்களுடைய கேடயங்கள் எல்லாம் அவிழ்த்து வைக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் வருகிறார். எங்கே போகிறீங்க? போர் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டிங்களா? முடியவில்லை, நீங்கள் செல்ல வேண்டும், பனு குறைலாவை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய நபிகளாரை நோக்கி கையசைக்கிறார்கள். அல்லாஹுடைய நபிகளார் மீண்டும் கவச ஆடைகளை அணிந்து கொண்டு அந்த போருக்காக வேண்டி புறப்படுகிறார்கள். பல நாட்கள் பனு குறைலா கூட்டம் முற்றுகையிடப்படுகிறது. அதில் தான் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்கள உளவு பார்ப்பதற்காக போயிட்டு வந்தால் நம்ம நேற்று பார்த்தோம்ல, அந்த பனு குறைலா இவங்க தான். அந்த போரில் தான் இந்த உளவு பார்ப்பதற்காக வேண்டி என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி போய் தெரிந்து கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய நபிகளார் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் ஜுபைரே என்று அல்லாஹுடைய நபிகளார் சொன்னார்கள். அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்பேற்பட்ட சமயத்தில் அந்த பனு குறைலாவை நோக்கி முற்றுகையிடுகிறார்கள். அவர்கள் சரணடைந்து வருகிறார்கள். அப்படி சரணடைந்து வருகிற பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அஸ்வத் என்று சொல்லக்கூடிய இந்த சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கோத்திரத்தாருக்கு ரொம்ப நெருங்கியவர்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சாத் இப்னு முஆத் அவர்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் பணிஞ்சு வராங்க, ஆனால் நாங்கள் சாத் இப்னு முஆத் என்ன தீர்ப்பை சொல்கிறாரோ அதைத்தான் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் நபிகளார் அழைத்து வாருங்கள் சாதி. சாத் எங்கே இருக்கிறாரு? எங்கே இருக்கிறார்? சாது கூடாரத்தில் இருக்கிறார். அடிபட்டு ரொம்ப கடுமையான முறையில் ரத்தம் வழிந்தோடி காயத்தில் கூடாரத்தில் இருக்கிறார். அப்பேற்பட்ட சமயத்தில் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹுடைய நபிகளார் அழைத்து வர சொல்கிறாங்க. அவங்க குதிரையில் அழைத்து வரப்படுகிறார்கள். வருகிற பொழுது அல்லாஹுடைய நபிகளார் எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபகூமு இலா சய்யிதிக்கும், உங்களுடைய தலைவருக்காகவே எழுந்து போங்க. அவர் ஏன்னா அவர் மருத்துவ நேரத்தில் ரொம்ப பலவீனமான நிலையில் வருகிறார். போங்க, உங்கள் தலைவரை போய் அழைச்சிட்டு வாங்க என்று அவர் வருகிற அந்த செய்தியை பார்த்து இன்னொரு வார்த்தை அல்லாஹுடைய நபிகளார் பயன்படுத்துகிறார்கள். கூமு இலா கைரிக்கும், உங்களில் சிறந்தவர் வருகிறார், அவருக்காக வேண்டி எழுந்து செல்லுங்கள் என்று அல்லாஹுடைய நபிகளார் சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட மிகப்பெரிய அந்தஸ்திற்குரியவராக சாத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட சமயத்தில் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சி, இவங்க உங்களுடைய தீர்ப்பை எதிர்பார்க்கிறார்கள், சாதே சொல்லுங்கள் என்று அல்லாஹுடைய நபிகளார் அவர்களும் கேட்கிறார்கள். அப்போ அல்லாஹுடைய நபிகளார் சொன்ன அடிப்படையில், நீங்கள் பனு குறைலாவை நீங்கள் ஏற்றுக்குவீங்களே, நான் சொல்லக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கிறார்கள். நிச்சயமாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது சாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யாரெல்லாம் இங்கே இஸ்லாத்துக்கு எதிராக போர் புரிந்தார்களோ, இஸ்லாத்துக்கு எதிராக நடந்து கொண்டார்களோ, அவர்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும், அவருடைய பெண்கள் அவருடைய பிள்ளைகள் சிறை வைக்கப்பட வேண்டும் என்று சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல தீர்ப்பை சொல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் நபிகளார் சொன்னார்கள், கலைத்த பி ஹுக்மில்லாஹ், சாதே நீங்கள் அல்லாஹுடைய தீர்ப்பை வழங்கி இருக்கிறீர்கள். ஹக்கம் தபி ஹுக்மில்லா, அல்லாஹுடைய தீர்ப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகளார் அந்த இடத்துல சொன்னார்கள். அவர்கள் சிறை வைக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற நிகழ்வுகளை நம்ம பார்க்க முடிகிறது.
இந்த நேரத்தில் சஅத் ரலியல்லாஹு அவர்கள் கடுமையான பலவீனத்தோடு இருக்கிறாங்க. குறைஷிகள் சுற்றி வட்டாரமிட்டவர்களாக இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட சமயத்தில் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் ரலியல்லாஹு அவர்களை அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவாங்க, நலம் விசாரிச்சுட்டு வருவாங்க, அது கூடாரத்தில் போய் பார்த்துட்டு வருவாங்க. இந்த சமயத்தில் சஅத் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ்விடத்தில் ஒரு வித்தியாசமான பிரார்த்தனையை முன்வைக்கிறாங்க. இஸ்லாத்துக்காக வேண்டி எந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. காயம் ஆறிக்கொண்டு வருகிறது, காயம் சரியாகி கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட நிலையில சஅத் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை கேட்கிறார்கள். சொல்றாங்க, அல்லாஹும்ம இறைவா, இன்னக தஅலமு அன்னஹு லைஸ அஹதுன் அஹப்ப இலைய அன் உஜாஹித ஃபீக. இறைவா, உன்னிடத்தில் போர் புரிவதை விட எனக்கு சிறந்தது வேறு எதுவுமே கிடையாது. உன் பாதையில் நான் ஜிஹாது செய்ய வேண்டும் என்பதுதான் எனக்கு நேசத்திற்குரியது என்பதை நீ நல்ல முறையில் அறிந்து வைத்திருக்கிறாய். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் மின் கௌமின் கத்தபூ ரசூலுக்க, உன்னுடைய தூதரை பொய்ப்படுத்தக்கூடிய, உன்னுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு எதிராக போர் புரிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம் என்பதை நீ நல்ல முறையில் அறிந்து வைத்திருக்கிறாய். அஹ்ரஜுஹு, அந்த கூட்டத்தார் அல்லாஹுடைய தூதர் நபிகளாரை அவருடைய ஊரிலிருந்து வெளியேற்றியவர்கள். அப்படிப்பட்ட அந்த பாவிகளுக்கு எதிராக நான் செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம் என்பதை நீ நல்ல முறையில் புரிந்து வைத்திருக்கிறாய். அல்லாஹும்ம இறைவா, இன்னி அலுன்னுக்க, நிச்சயமாக இறைவா, இந்த போர்க்களம் இத்தோடு முடிந்துவிடும் என்றால், இந்த போர்க்களம் முடிந்துவிடும் என்றால், அப்படி முடியக்கூடிய நேரத்தில் இந்த போர்க்களம் முடிந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே இந்த போர்க்களம் முடியாது, இன்னும் தொடரும் என்கிற பட்சத்தில், இன்னும் இந்த குறைஷிகளிடத்தில் போர் நடக்கும் என்கிற பட்சத்தில், இறைவா நிச்சயமாக இந்த போர்க்களத்தில் என் மூலமாக நீ வெற்றியை தர வேண்டும். எப்படிப்பட்ட வெற்றி என்றால், அவளுக்கு முடிவு கட்ட வேண்டும். எப்படிப்பட்ட முடிவு கட்ட வேண்டும் என்றால், என்னுடைய உடலிலிருந்து இரத்தத்தை பீரிடச் செய்ய வேண்டும், என்னுடைய நெஞ்சு பகுதியிலிருந்து இரத்தத்தை பீரிடச் செய்ய வேண்டும் என்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். எந்த அளவு கேட்குறாங்கன்னா, அல்லாஹுடைய நபியல்லாருடைய அந்த வார்த்தைகள், அந்த செய்திகள் அவங்களுடைய புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய 4122வது இலக்கத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய செய்தியில் இருக்கிறது. அந்த போர் இன்னும் தொடரும் என்றால் ஃபன் ஃபஜரஹா ஃபஃஜுர்ஹா, இறைவா என்னுடைய அந்த நெஞ்சு பகுதியிலிருந்து ரத்தத்தை பீரிடச் செய். வஜால் மௌத்தி ஃபிஹா, அதிலேயே என்னுடைய மரணத்தை ஆக்கிவிடு, என்னுடைய இறுதி கட்டம் வரை அதிலேயே ஆக்கிவிடு. ஃபன் ஃபஜரத் மின் லப்பத்தின், என்னுடைய உடல் கூட்டிலிருந்து ரத்தம் தெரித்து அதை கண்டு எதிரிகள் ஓடிவிட வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த பிரார்த்தனை முன்வைக்கிறார். அதே போல அல்லாஹ் இந்த பிரார்த்தனை அங்கீகரித்துக் கொள்கிறான். அந்த இடத்தில், அந்த கூடாரத்தில் சஅத் இப்னு முஆத் அவர்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் காயம் ஆறிக்கொண்டு வருகிறது. இந்த பிரார்த்தனையை கேட்கிறார்கள். இப்படி கேட்ட மாத்திரத்தில் அவருடைய அந்த நெஞ்சு பகுதியிலிருந்து, அவருடைய உடலிலிருந்து பல இடங்களிலிருந்து ரத்தம் பீரிட்டு அடிக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடாரம் வரை அந்த ரத்தம் அப்படியே வழிந்து ஓடுகிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடாரத்தார் பார்க்குறாங்க, யா அஹ்லுல் ஹைமா, கூடாரவாசிகளே, மஹாதா, இது என்ன, இது எங்கிருந்து இவ்வளவு ரத்தம் பீரிட்டு வருகிறது என்று அவர்கள் பயந்து போகிறார்கள் என்ற அளவுக்கு இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு ரத்தம் பீரிட்டு அடிக்கிறது என்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. அவர்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய மரணத்தை, என்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்விற்காக வேண்டியே அமைத்துக் கொள்ள வேண்டும், அதிலேயே என்னுடைய மரணம் ஏற்பட வேண்டும் என்று விரும்பினார்களோ, அதே போன்ற ஒரு மரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவளுக்கு தந்தார். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய நபிகளார் அந்த ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. ஜனாசாவை தூக்கிட்டு வராங்க. அப்படி வரக்கூடிய சமயத்தில் ஜனாசா ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் விமர்சனம் செய்கிறார்கள். இல்லை, ஜனாசா ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நயவஞ்சர்கள் சில விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இப்படி வைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய நபிகளார் சொல்கிறார்கள், மா அஹஃப ஜனாசா, ஜனாசா என்னப்போ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப வெயிட்டில் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அப்பொழுது அல்லாஹ்வுடைய நபிகளார் சொல்கிறார்கள், ஜனாசாவை நீங்கள் சுமந்தால் தானே உங்களுக்கு அதனுடைய வெயிட்டை தெரியும். இந்த ஜனாசாவை மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் அவருக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்தார்கள். அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அந்தஸ்தை சொன்னார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய நபிகளார் சஅத் பின் முஆத் அவர்களுக்கு பற்றியான செய்தியை சொன்னார்கள். ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய நபிகளாரத்தில் ஒரு பட்டாடை கொண்டு வரப்படுகிறது. அந்த பட்டாடையை பார்த்து அல்லாஹ்வுடைய நபிகளாரும் வியந்து போகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வியந்து போகிறார்கள். இவ்வளவு காஸ்ட்லியான பட்டாடையா ரசூலுல்லாஹ்வுக்கு இது கொடுக்கப்படுது. இப்படி கொடுக்கப்பட்ட நேரத்தில் அதெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க, இவ்வளோ நைஸாக, இவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்றைக்கி பெரிய பெரிய தலைவர்கள் போடுறாங்களே, 8 லட்சத்தில் கோட் ஷூட்டு, பல கோடிகளை அதை செலவு செய்கிறார்கள். இந்த மாதிரியெல்லாம் தங்கத்தால் நெய்யப்பட்ட உடைகள் என்றெல்லாம் இன்றைக்கு பெரும் பெரும் தலைவர்களாக பார்க்கப்படவே செய்கிறாங்க. அது மாதிரி ஒரு காஸ்ட்லியான லக்ஸுரியான ஒரு ஆடை அல்லாஹ்வுடைய நபிகளாருக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படி கொடுக்கப்பட்டதை பார்த்த உடனே மக்களெல்லாம் வியந்து பார்க்குறாங்க, இவ்வளோ பெரிய சூப்பரான ஆடையாக இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நபிகளார் அங்கே சொன்னார்கள், எந்த தாஜபூன மின் லேனி ஹாதா, இந்த ஆடையை பார்த்து நீங்கள் ஆச்சரியம் கொள்கிறீர்களா? நிச்சயமாக ல மனாதிலு சஅத் இப்னு முஆத்,
சஅத் இப்னு முஆத் அவர்களுடைய அல்லாஹ்வால் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் கொடுக்க இருக்கக்கூடிய அந்த கர்ச்சீஃப் இருக்கிறதே, கைக்குட்டை இருக்கிறதே, நிச்சயமாக கைரும் மின்ஹா, இதை விட சிறந்தது. அல்லாஹ் நாளை மறுமையில் சஅத் இப்னு முஆத் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கைக்குட்டை அவ்வளவு சிறப்பு வாய்ந்தா இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய நபி எல்லாம் சொல்றாங்க. இப்போ சஅத் இப்னு முஆத் அவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்பதையும் அல்லாஹ்வுடைய நபியல்லார் பதிய வைக்கிறாங்க. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய நபியல்லார் சஅத் இப்னு முஆத் அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறப்பை தர இருக்கிறான் என்பதையும் அல்லாஹ்வுடைய நபியல்லார் சொல்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எப்படி கிடைச்சது? இந்த உலகத்துக்காக வேண்டி வாழவில்லை, முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி, உண்மையான இந்த சத்திய மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டதனுடைய விளைவாகத்தான் இறைவனால், இறைவனுடைய தூதரால் இவ்வளவு சிறப்புகளுக்குரியவர்களாக இந்த சஹாபாக்கள் பார்க்கப்பட்டார்கள். அதிலும் இந்த சஅத் இப்னு முஆத் அவருடைய அந்தஸ்துகள் பார்க்கப்பட்டது என்று நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய நபியல்லார் சஅத் இப்னு முஆத் அவர்களை கபரில் வைக்கும் பொழுது சொல்றாங்க, இன்னலி கபரி, ஒவ்வொரு கபருக்கும் அந்த நெருக்கடி செய்யக்கூடிய அந்த நிலை இருக்கிறது. எல்லா கபர்களுமே நெருக்கும், மனிதர்களை நெருக்கும், ஜனாசாக்களை நெருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் வலவுகான அஹதுன் நஜ்ஜா மின்ஹா, அந்த ஜனாசா நெருக்குவதிலிருந்து ஒருவர் விடைபெறுவார் என்றால், ஒருவருக்கு அந்த ஜனாசா நிற்கக்கூடாது என்று அல்லாஹ் வைத்திருப்பான் என்றால், நிச்சயமாக இந்த சஅத் இப்னு முஆத் அவர்களுக்கு அல்லாஹ் அதை செய்திருப்பான். ஆனால் சஅத் இப்னு முஆத் அவருடைய ஜனாசாவும் அங்கே நெருக்கப்பட்டது, ஒரு முறை நெருக்கப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொல்கிறார்கள். ஒவ்வொருவரும் கபரில் கடுமையான வேதனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இவ்வளவு தியாகங்கள், இவ்வளவு விதமான நன்மைகளை செய்த அந்த சஹாபாக்களுக்கே சில நேரங்களில் இது மாதிரியான நிலை ஏற்படுகிறது என்றால், நமக்கெல்லாம் என்ன ஆகுன்ற யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய கபர் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் அதை ரிலீஃப் பண்ணிட்டான், இருந்தாலும் அவருக்கு அல்லாஹ் நாடி இருந்தால் அதை இல்லாமல் ஆக்கியிருப்பான். அவ்வளவு சிறப்பிற்குரியவர், அவ்வளவு பல தியாகத்திற்குரியவர் என்று அல்லாஹ்வுடைய நபிகளார் அந்த சஅத் இப்னு முஆத் அவர்களை பற்றி சொல்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ இவ்வளவு விதமான வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக பதவிகளுக்கு, இந்த பெரிய பெரிய ஆட்சி அதிகாரத்திற்கெல்லாம் ஆசைப்படாமல் அன்சாரிகள் பொதுவாகவே விட்டு கொடுத்தார்கள். இதில் இந்த உபய் இப்னு சலூல் என்று சொல்லக்கூடியவன் நயவஞ்சகனாக ஏன் மாறினான்? ஏன் அவன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக மாறினான்? அவனுக்கு அந்த பதவி கிடைக்காது, அந்த மதீனாவினுடைய அந்த தலைவர் அந்தஸ்து கிடைக்காது என்கிற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட பல்வேறு விதமான இஸ்லாத்திற்கு எதிரான அவதூறு பிரச்சாரங்களை மேற்கொண்டான். அதிலும் அல்லாஹ்வுடைய நபியல்லாருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக பிரச்சாரத்தில் ஈடுபட்டான், அவதூறை கிளப்பி விட்டான். ரசூலுல்லாஹ்வே ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய நபியல்லார் இந்த உபய் இப்னு சலூல் தான் இந்த அவதூறை பரப்பக்கூடியவன் என்று அல்லாஹ்வுடைய நபியல்லார் சொல்றாங்க. இப்படி சொன்ன மாத்திரத்தில் அந்த நேரத்தில் இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்திருக்கிறார்கள், எழுந்து சொல்கிறார்கள், இவன் இந்த உபய் இப்னு சலூல் மட்டும் இந்த அவுஸ் குலத்தை சார்ந்தவனாக இருந்திருப்பான் என்றால் அவனுடைய தலையை நான் எப்பொழுதோ கொய்திருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ் சொல்றாங்க. அவன் ஹஸரத் குலத்தை சார்ந்தவனாக இருக்கிறான். அவர்கள் நம்முடைய நட்பு வட்டாரமாக இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு தகராறு நிறைய இருக்குது. இப்போ நாம் அவங்க மேலே கை வச்சா அது நமக்குள்ள தகராறுகள் அதிகப்படுத்திவிடும் என்பதற்காகத்தான் நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த நேரத்தில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு சொல்றாங்க. இஸ்லாத்துக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை செதுக்கி கொண்டவர் இந்த சஅத் இப்னு முஆத் என்பதை இப்படிப்பட்ட ஏராளமான செய்திகளின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இறுதி வரைக்கும் அல்லாஹ்விற்காகவே, இஸ்லாத்திற்காகவே, இறுதி மரணம் வரை அமைத்து கொண்ட ஒரு சஹாபியாக இந்த சஅத் இப்னு முஆத் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம வாழ்க்கை நிறைய, அவருடைய செயல்பாடு நிறைய பார்க்க முடிகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஏராளமான இந்த உலக ரீதியான ஆதாயங்களை எதிர்பார்க்கிறோம், அதையெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. உலக ரீதியான பல்வேறு விதமான விஷயங்களை எதிர்பார்த்து ஓடுகிறோம், அதையெல்லாம் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. முழுக்க முழுக்க இறைவனுடைய வார்த்தைகளையும் இறைவனுடைய மார்க்கத்தையும் ஏற்று மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சுவனத்தை அடைய வேண்டும் என்கிற ஒரு பயணத்தில் தெளிவான முறையில் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்ட நபர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க என்கிற அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட வரலாறுகளை பார்க்கிறோம். இது போன்ற வரலாறுகள் நம்முடைய வாழ்க்கையும் மாற்ற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் படிப்பினை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த உரையினை நிறைவு செய்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.